கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, உத்தரிக்கிற ஸ்தலம் என்றால் என்ன? உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்களுக்கு நாம் எப்படி உதவி செய்யலாம்? இந்த உத்தரிக்கிற ஸ்தலம் என்ற வார்த்தையே பழைய தமிழ். புதிய மொழியாக்கத்தில் அதற்கு தூய்மை பெறும் நிலை என்று குறிப்பிடப்படுகிறது. இது எப்படி நம்ம புரிந்து கொள்வது? அன்புக்குரியவர்களே, நமது நம்பிக்கை வாழ்விற்கு தேவையான கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்விகளை எல்லாம் ஒரு சுருக்கமாக தமிழக லத்தீன் ஆயர் பேரவை வெளியிட்டிருக்கிறது. இதில் நம்முடைய வாழ்விற்கு தேவையான குறிப்பாக நம்பிக்கை அறிக்கை, அந்த 12 மறை உண்மைகளை தெளிவான விதத்தில் விளக்கத்தோடு கொடுத்திருக்கிறது. உத்தரிக்க ஸ்தலம்னா நமக்கு என்ன ஞாபகத்து வருது? ஏதோ அணையாத நெருப்பு இருக்குது, அவங்க எப்பயுமே வேதனையில் அவர்கள் துன்புற்று கொண்டு இருக்கிறார்கள் என்று பல்வேறு கருத்துக்கள் கூறப்படுகிறது. ஆனால் தூய்மை பெறும் நிலை என்ன என்று கத்தோலிக்க மறைக்கல்வி சுருக்கம் நமக்கு தெளிவாக எடுத்துக்கூறுது. 210வது பேராகிராஃப்ல நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். தூய்மை பெறும் நிலை என்பது கடவுளோடு நட்புறவில் இறந்து நிலைவாழ்வு உறுதி செய்யப்பட்டு இருந்தாலும் விண்ணக பேரின்பத்தை அடைவதற்கு முன் தங்கள் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும் நிலை. அன்புக்குரியவர்களே, ஒருவர் இந்த உலகத்தில் இறக்கிற பொழுது சாவான பாவத்தோடு இறந்தார் என்றால் அவர் விண்ணகத்திற்கு கடந்து செல்ல முடியாது, நரகத்திற்கு அவர் செல்கிறார். ஆனால் ஒருவர் புனிதமாக இறையர்களோடு புண்ணிய வாழ்வு வாழ்ந்து இறக்கிற பொழுது புனித நிலையில் நிறைவாழ்வை சொந்தமாக்குகிற அவர் விண்ணகத்திற்கு கடந்து செல்கிறார். ஆனால் ஒரு சிலர் சாவான பாவம் இல்லை, ஆனால் அற்ப பாவம் இருக்கிறது. அந்த சூழலில் இந்த ஆன்மாக்கள் விண்ணகத்துக்கு கடந்து செல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் தூய்மையான இதயம் இல்லாமல், புனிதம் இல்லாமல் எப்படி விண்ணகம் கடந்து செல்வது? அப்படி இந்த அற்ப பாவத்தில் இருக்கிறவர்கள் இருக்கின்ற இடத்திற்குத்தான் தூய்மை பெறும் நிலை என்று பெயர். இந்த தூய்மை பெறும் நிலையில் அவர்கள் கடவுளோட நட்புறவுல தான் இருக்கிறாங்க, நிலைவாழ்வு அவர்களுக்கு சொந்தம்தான். ஆனால் விண்ணகத்திற்கு அடைவதற்கு தடையாக அவர்களுடைய அற்ப பாவங்கள் இருப்பதால் அவர்கள் அங்கு அந்த பாவத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஆனால் தூய்மை பெறும் நிலையில் இருக்கிற ஆன்மாக்களுக்கு அவர்களே அவர்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய முடியுமா? முடியாது. அதனாலதான் நாம் திரு அவையாக இருக்கிற புனிதர்களின் சமூக உறவில் நம்புகிறோம் சொல்றோம் பாருங்க. நம்ம ஒவ்வொருவரும் புனிதர் கூட்டத்தில் புனிதர்களாக வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். திருமுழுக்கின் வாயிலாக புனிதத்தை கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக தூய்மை பயணித்து கொண்டிருக்கிற திரு அவையாக இருக்கிற நாம் என்ன செய்யணும்? தூய்மை நிலையில் இருக்கிற ஆன்மாக்களுக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது, அவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கிற பொழுது, அவர்களின் தூய்மை நிலைக்காக விண்ணகம் கடந்து செல்வதற்காக நாம் செய்கின்ற சிறிய சிறிய பரிகாரங்கள், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதும், இறை வேண்டல் செய்வதும், தான தர்மங்கள் செய்வதும், நோன்பு இருப்பதும், இப்படி அவர்களுடைய விண்ணக வாழ்வுக்கு நாம் செய்கிற பரிகாரங்கள் எல்லாம் தூய்மை நிலையில் இருக்கிற ஆன்மாக்களை விண்ணகத்திற்கு அழைத்து செல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்ம அப்படி என்றால் திரு பயணிகளாக இருக்கிற புனித சமூகத்தில் உறவினர்களாக அங்கத்தினர்களாக இருக்கிற நாம் தூய்மை பெறுகின்ற நிலையில் இருக்கிற ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க இந்த மாதத்தில் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது என்ன ஆசீர்? அவர்கள் விண்ணகம் செல்கிற பொழுது புனிதர் கூட்டத்தில் சேர்ந்து அவர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். அப்படி திரு அவையும் தூய்மை நிலையில் இருக்கிற திரு அவையும் வெற்றி வாகை சூடிய திரு அவையும் சேர்ந்த ஒரு முழுமைதான் கத்தோலிக்க திரு அவை. நாம் தொடர்ந்து தூய்மை பெறும் ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம், அவர்களுக்காக பரிகாரம் செய்வோம், நற்கருணை வழியில் ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.